உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல யார்கிட்ட நம்ம நேர்காணல் காண போறோம்னா ஆதனூர் பேராசிரியர் வே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணல் காண போறோம். தோழர் வணக்கம். தோழர் உற்சாகமான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா தோழர்? சூப்பரா இருக்கு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம சந்திச்சோம். ஆமா தோழர், சில பல கேள்விகள் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்ககிட்ட இன்னைக்கு பேட்டி எடுக்க போறேன் நான். மகிழ்ச்சி. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணியில வந்து இருக்கிறாங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற மண்டல செயற்குழு கூட்டத்துல அண்ணன் திருமாவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணாரு. என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்றத பதிவு பண்ணாரு. அதே மாதிரி விரைவில் இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிருவோம் அப்படின்றதையும் கூட அவர் பதிவு பண்ணார். ஸோ ஆமத்துல தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அப்படின்றது அது முழுக்க முழுக்க ஊரறிந்த விடயம். நேற்றைய தினத்துல கூட நீட் தேர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவங்க எல்லாருமே ஓரணியில் திரண்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி தாவேகா கூட தான் கூட்டணி அப்படின்றது ஊரறிந்த ஒரு விடயம் தான். சோ இந்த நிலைமையில அண்ணன் திருமாவளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக, அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஆளூர் சானவாஸ் அவர்கள் இன்றைய தினத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பாஜகவுடைய ஆட்சி தான் இலைமறை காயாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாஜகவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. தாவேகா ஆட்சி பாஜகவுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை பதிவு பண்ணாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணன் திருமாவுடைய கருத்துக்கும் பிசிக்கும் நிலைப்பாட்டுக்கும் நேர் எதிர் ஒரு நிலைப்பாடு மாதிரி சானவாஸோட நிலைப்பாடு இருக்குல்ல, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் பெரும்பான்மையா அவர் சிறுத்தையா பாக்குறாங்க. ஆனா நான் அவரை இதனால் வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவின் தம்பியா கூட நான் பார்த்ததில்ல. தொண்டரா கூட ஆளூர் சானவாச நான் பார்த்ததில்ல. அவர் நான் ஒரு திமுக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவரா தான் நான் ஆளூர் சானவாசன் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு கருத்து சொல்றீங்க நீங்க? இல்ல, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டுகள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த மக்களுக்காக குறிப்பா பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது அவர் எந்த களத்துல போய் நின்றார்? இதுக்கு பதில் இருக்காண்டா பதிலே இல்ல. அண்ணன் திருமாவளவன் அவரு தலைமை எடுத்து ஒரு போராட்டத்தை நடத்தினது கிடையாதுன்றீங்க? தலைமை எடுத்து நடத்த கிடையாது. அந்த போராட்டம் அந்த மக்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அந்த இடத்துல ஆய்வு பண்ணது கிடையாது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சாருன்னா கேள்விக்கும் இல்ல. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு சட்டமன்றத்துல பேசினாருன்னா அதுவும் இல்ல. அவர் காமனா ஒரு டிமாண்ட் பேசுவாரு, காமனா ஒரு விஷயத்த பேசுவாரு. ஒரு அதிமுக கேள்வி எழுப்புனா திமுக கார மாதிரி ஒரு பதில சொல்லுவாரு. ஆனா ஒரு டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பட்டியல் சமூக மக்களுடைய டிமாண்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னா அது ஆளூர் சானவாஸ் 5 ஆண்டுகள் 0 அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை வச்சுதான் நான் ஒரு திமுக காரர் அப்படின்னு இல்ல. எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்குது. என்ன அப்படின்னா, விசிகா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்ததற்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல முறை அண்ணன் திருமாவர்களை இலைமறை காயா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் யார் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றாருன்னா அது அண்ணன் திருமாவர்களை தான் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோஃபா அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. சோ இப்படிங்க பட்சத்துல இது நாள் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவை கூட ஆளூர் சானவாஸ் அவர்கள் பதிவு செய்தது கிடையாது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதைத்தான் அவர் திமுக காரங்க, அவர் எப்படிங்க அண்ணன் திருமாவுக்காக அவர் ஒரு கட்சிக்காரர் இல்லைங்க. அந்த கட்சிக்காரன்ற முறைப்படியில ஒரு முதன்மை செயலாளர் என்ற முறைப்படியில அவர் பேசணும்லங்க. ஒரு விஷயம், அவர் முதன்மை செயலாளர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதை அக்செப்ட் ஆகி நான் முதன்மை அந்த செயலாளர் பதவியை நான் ஏத்துக்கிட்டேன், சந்தோஷம் மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு எங்கேயாவது இப்ப சமீப காலங்கள்ல எந்த மேடையில பேசியிருக்காரா? சமீப காலத்துல திருமாவளவன் கூட என்ன தெரியும், ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பிறந்த நாளுக்கு இந்த மக்களை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெள்ளிஞ்சான மாநாடுல 50 லட்சம் பேர் திரள்வாரு. நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம். நம்ம தான் முதல் பேசியிருந்தோம் 6 மாசத்துக்கு முன்னாடி. அது மாதிரி ஒரு மாநாடு நடக்க போகுதுங்க. திருமாவளவன் மட்டும்தாங்க பிராண்டிங்க. ஆளூர் சானவாஸ் பிராண்ட் கிடையாதுங்க. திருமாவளவன் ஒற்றை மனிதன் மட்டும்தான் இந்த மக்களுடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ், தலைவர், பிராண்ட். அவருக்காக மக்கள் 1,00,000 பேர் வருவாங்க. ஆனா இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளூர் சானவாஸ் போன்றவர்கள் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லுகிறாரோ அதை பார்த்து அதை கேட்டு பேட்டி கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, இவர் என்ன பேசுறாரோ அதவே விட்டுட்டு திமுக காரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா திமுக காரன் தான் நம்ம சொல்ல முடியும். யோசிக்க தோணும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? பிஜேபியோட டிவிக்கு குற்றச்சாட்டு பண்றாங்க. நான் கேக்குறேன், சமூக நீதித்துறை அமைச்சர் இன்னைக்கு பக்காவா வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. வன்னியரசு அண்ணன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, 24 hours 24 மணி நேரமும் பழங்குடியின மக்களை இதுவரைக்கும் எந்த அமைச்சராவது தமிழ்நாட்டை சந்திச்சிருக்காங்களா? இல்ல. தமிழ்நாட்டுல ஏறக்குறைய இத்தனை வருஷம் இருக்கு. காங்கிரஸ் பீட விட்டுருங்க. அதுக்கடுத்து 1967 திமுக ஆட்சிக்கு அதிமுக மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வருது. இவங்க ஆட்சியில
யாராவது பழங்குடியின மக்களுடைய பாதிக்கப்படுகிற மக்களை சந்தித்ததற்கு வரலாறு சொல்ல முடியுமா, சான்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு டிவிக கட்சியில வந்து விடுதலை சிறுத்தை சேர்ந்ததுனால சமூக நீதித்துறை அமைச்சர் வந்து மலைமலையா ஏறாருங்க. இது சாதி சான்றிதழ் வாங்க முடியாது உடனே தராருங்க. 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து சாதி சான்றிதழ் அறிவிப்பு. இந்த சமூக மக்கள் வந்து கோரிக்கை மனுவை வைத்து வந்து அந்த ஒரு சுவாச அண்ணன் திருமாவளவன் எழுதுவாரு. எப்படி தெரியுமா? மனுக்களுக்கு மரியாதை இல்லை போது மறியலை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிங்க. அப்படி மனுக்களை வாங்கி தீர்வுகள் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மனுக்களுக்கு மரியாதை இல்லை போது மறியலை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா அண்ணன் திருமா இன்னைக்கு அதே மனுக்களுக்கு வந்து தீர்வு கண்டு இன்னைக்கு வந்து 24 ஹவர்ஸ்ல உடனே பஸ்ஸ 15 வருஷம் விட முடியாத பஸ்ஸ விட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில விட முடியாத பஸ்ஸ தாவேக்கா ஆட்சியில விட வச்சிருக்காரு வன்னியரசு அவர். இப்ப அதான் சொல்றேன். அப்ப மனுக்களுக்கே மரியாதை இல்லாத போது மறியலை தவிர ஒன்றுமில்லை என்று சொன்ன கட்சி இன்னைக்கு மனுக்களை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து அது தீர்வு காணுகிறாங்கன்னா இந்த ஆளூர் ஷானவாஸ் போன்றவர் வந்து பாராட்டணுமே தவிர பிஜேபி அப்படின்னா அப்ப அவருக்கு ஏதோ ஒரு பொறாம இருக்கு, பொசசிவ் இருக்குன்னு நினைக்கிறான். அவர் என்ன நினைக்கிறாரு, விடுதலை சிறுத்தைனா திமுகவுக்கே எழுதி கொடுத்துருக்க போல, விடுதலை சிறுத்தை திமுகவே கூடயே இருக்கணும் போல, அவங்களுக்கு கொடி பிடிச்சிட்டு கோஷம் முடிச்சு நினைக்கிறாரு போல. இப்ப மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சில துப்புற ஒரு பழமொழி வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் இதை வந்து கம்பாரிசன் பண்ணி சமூக வலைத்தளம் எழுதுறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தாவேக்காவோட அங்கம் வகிக்கின்றது, தாவேக்காவுடைய கூட்டணி இருக்கிறாங்க. அண்ணன் வன்னியரசு அவர்கள் தாவேக்காவுடைய அமைச்சரவையில தான் அவரு ஒரு ஒன் ஆஃப் ஒரு அமைச்சராக இருக்காரு. அப்ப இந்த அமைச்சரவை என்பது தாவேக்காவுடைய அமைச்சரவை, அட் த சேம் டைம் இது விசிகாவுடைய அமைச்சரவையும் கூட. அதே வேளை விசிகா ஆளுங்கட்சி, இப்ப திமுக கூட்டணியில இருந்தப்ப கூட கூட்டணி கட்சி, இன்னைக்கு இவங்க ஆளுங்கட்சி. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சி. அப்ப இந்த ஆளுங்கட்சிய பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்றப்ப, பிஜேபி தான் இயக்குன்னு சொல்றப்ப, அப்ப தன்னுடைய கட்சிய தன்னுடைய ஆட்சியவே வந்து அது பிஜேபியுடைய ஆட்சின்னு சொல்ற மாதிரில இருக்குது. இது அதத்தாங்க சொல்றேன். அவரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரே இல்லாம வந்து திமுக கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காருங்க ஆளூர் ஷானவாஸ். மக்கள் வந்து பார்த்தோம்னா இங்க அவர் என்ன நினைக்கிறாங்க, என்ன காரணமா இருக்கும் தோல, என்ன காரணம், எதற்காக வந்து விசிகாவுக்கு ஆதரவாக பேசாம அதே வேளையில விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அண்ணன் திருமாவர்களை எந்த அளவுக்கு இங்க இருக்கிற திமுக காரங்க விமர்சனம் பண்றாங்கன்றது தெரியும், ஆராசா எப்படி விமர்சனம் பண்ணாரு தெரியும். அது எதுக்குமே ஒரு பதில் சொல்லாம இதுக்கு மட்டும் ஒரு கருத்து சொல்றாருன்னா என்ன காரணமா இருக்கும்? ஏங்க நான் ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன். ஆளூர் ஷானவாஸ் உண்மையிலேயே அவர் விடுதலை சிறுத்தை கட்சியா இருந்தா பனையூர் பாபு வந்து 5000 பேர் போய் கூட்டிட்டு போய் சேர்ந்தாரு தெரியுமா, எம்எல்ஏவா இருந்துட்டு. அப்பயே வந்து என்ன கேட்டுக்குன்னா அது வந்து தப்புன்னு திமுக கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுவிட்டு இன்னைக்கு வந்து அதே திமுக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னா அண்ணன் திரும்ப வந்து பார்த்தோம்னா சோபா செட்டுன்னு பேசினாங்க, உதயநிதி பேசினேன், அதுக்கு வாய் திறந்தாரா? வாய் திறக்கல. யாரு? நம்ம ஆளூர் ஷானவாஸ் வாய் திறக்கல, எதுக்குமே திறக்கல. பனையூர் பாபு போய் சேர்ந்தாரு, இது தப்புன்னு திமுக கண்டிச்சாரா? கண்டிக்கல. அப்ப வந்து அவருடைய நோக்கம் என்ன? எஸ்.எஸ். பாலாஜி கண்டிச்சாரு, சிந்தனை செல்வன் கண்டிச்சாரு, இதுல பின்ன திமுக விசிகாவுடைய முக்கிய நிர்வாகி எல்லாமே கண்டிச்சாங்க. ஷானவாஸ் அவர்கள் மட்டும் கண்டிக்கல திமுகவை. அத இப்ப வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கே வாரி கட்டிட்டு இந்திய கூட்டணி திமுக இருந்தால்தான் ஒரு அணியை உருவாக்க முடியும் அப்படின்னா, இந்திய கூட்டணியை உருவாக்குவதே அண்ணன் திருமாவளவன் தான்ப்பா, ஆளூர் ஷானவாஸ் திமுக உருவாக்கலப்பா. இதை நான் அவருக்கு சொல்றேன். தேசம் காப்போம் முதல்ல பிரகடனப்படுத்தினார். ஆமா, தேசம் காப்போம் பேரணி. எதுக்காக அந்த பேரணி நடந்துச்சு? ஆளூர் ஷானவாஸ் உனக்காண்டி நான் சொல்றேன். வந்து தேசம் காப்போம் பேரணி எதுக்காக? சட்டத்துக்கு எதுக்காக? என்பிஆர் சட்டத்துக்கு எதுக்காக? யாரு செய்யல? திமுக செய்யல. லட்சக்கணக்கான மக்களை திருச்சியில திரட்டினது யாரு? அண்ணன் திருமாவளவன் வந்து. அதுக்கடுத்து தேசம் காப்போம் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு எதுக்காக? என்பிஆர் என்ஆர்சி. அதுலதான் அண்ணன் திருமாவளவன் கோரிக்கை வச்சாரு. எதிர்கட்சி வந்து பிஜேபிக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஓர் அணியில் திரட்டக்கூடிய ஆற்றல் வல்லமை தளபதி ஸ்டாலின் இங்க இருக்கிறது. அண்ணன் செஞ்சாரு. அத சொன்னது அண்ணன் திருமாவளவன். ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு ஃபார்முலா தந்தது திருமா. அதே ஃபார்முலா இன்னைக்கு டிவிக்கோட இருந்துகிட்டு ஏன் இந்தியாவில கூட்டணி அண்ணன் திருமா உருவாக்க மாட்டாரா? திமுகவை நம்பி அண்ணன் திருமாவளவன் கிடையாது. திருமாவளவன் நம்பிதான் இந்தியா இருக்கு. அண்ணன் திருமாவளவன் நம்பிதான் தமிழ்நாடு இருக்கு. அதான் சொல்ல எனக்கு என்ன கேள்வினா, எதற்காக இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுற மாதிரியே தன்னை காட்டிக்கிறான்னு கேட்கிறேன். என்ன காரணமா இருக்கும்? அவர் திமுக காருங்க. அவர் வந்து நான் என்ன சொல்றேன், எதுக்கு போட்டு நீ நான் என்ன கேட்கிறேன்டா, பாவம் சாதாரண தொண்டர்கள் உன்னை பார்த்து ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழம்புண்டா என்னப்பா நம்ம அமைச்சர் வன்னியரசு அண்ணன் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த நவாஸ் ஏப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்காப்ல. நான் வந்து மரியாதையா பேசுறேன், கீழே இருக்கவங்க என்ன பேசுவாங்க நமக்கு தெரியும்ல, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காப்லப்பா அவரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் உனக்கு நான் என்ன சொல்றோம்டா,
ஒண்ணு தலைவர் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்காரோ அதை பேசுங்க. இல்ல அப்படி நாங்கெல்லாம் வந்து ஒரு தலைவர் பேசின கருத்தை தழுவி பேசுங்க. தலைவர் அங்க இருக்க வச்சுக்கிட்டு அவர் பிஜேபியோட பி டீம்ல இருக்க மாதிரி நீ பேசுனேன்டா, அப்ப நீ எந்த கட்சியில இருக்கேன்ற எதிராளிகளுக்கு கண்டென்ட் கொடுக்கிறாரோ, இங்க இருக்கிற திமுக காரங்களுக்கு, பாஜக காரங்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு, இவங்க எல்லாருமே திருமான நீங்களே விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்லி ஷானவாஸ் அவர்களே ஒரு கண்டென்ட் தூக்கி கொடுக்குறாரோ. அவரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க, அது உண்மையா என்னன்னு தெரியல, அது முன்னாடிதான் தெரியும். அப்படி நான் என்ன சொல்றேன், ஒண்ணு ஸ்டேபிளா நின்று ஒரு இயக்கம் எந்த கொள்கையில பயணிக்குதோ அந்த கொள்கையில பயணிங்க. இல்ல அவங்களுடைய ஸ்டாண்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னா வெளியே நின்று என்ன வேணா யாரை வேணா தலைவர் திருமாவளவன் விமர்சனம் பண்ணுங்க. நீ உள்ள இருந்துகிட்ட இவங்க ஒரு பதிவு போடுறாங்க, நீ ஒரு பதிவு பண்ற. இங்க இருக்க மக்கள் வந்து படிக்காதவெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த திருமாவளவன் உருவாக்கிய தொண்டர்கள் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான ஆளு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆளுநர் ஷானவாஸ் போன்றவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டன்ட்ட கூட நீ வேண்டா மேடையில வேண்டா கத்தி பேசலாம், கருத்தியில பேசலாம். இங்க இருக்க தொண்டன்ட்ட இருக்க டேட்டா உனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு படிச்சுக்கிட்டு டேட்டா பேசுவ. இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் இருக்கட்டும், முகாம் செயலாளர் இருக்கட்டும், ஆளூர் ஷானவாஸ் உட்காந்து பேசினா ஆளூர் ஷானவாஸே தோத்து போயிறாரு தலைவா. அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் இன்டெலெக்சுவலா உருவாக்கி இருக்காரு. நீ பேசுறதெல்லாம் நம்புறதுக்கு இங்க ஒண்ணும் யாரு காமெடியன் கிடையாது இங்க இருக்கீங்க. அதனால வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து தலைவரத்தை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. சோ வந்து நீங்க வந்து ஷானவாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தான் அப்படின்றத நீங்க உறுதியா சொல்றீங்க. இல்ல, என்னுடைய பார்வையில் அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கு, செயலாக்கம் அப்படித்தான் இருக்கு. ஒண்ணு நான் என்ன சொல்றேன், ஒன்னும் விடுதலை சிறுத்தையா இருந்து செயல்படுங்க, இல்ல திமுக காரா இருந்து செயல்படாதுங்க. நான் விடுதலை சிறுத்தை மாதிரியே இருந்துகிட்டு நான் விடுதலை சிறுத்தையவே விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி? நான் உன் கூட இருந்துகிட்டு நீதான் குற்றவாளி பிஜேபி பி டீம் சொல்லி உங்களே பேசிக்காவே சொல்ற மாதிரி தான் அவரே அவர் சொல்லிக்கிறாரா? நான் நினைக்கிறேன் அவரை சொல்லிக்கிறாரா? இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு என்னத்தை சொல்றோம்னு தெரியல. பாவத்தை சரிந்துல பல்வேறு வகையான கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.